நவீசம் வாழ்க, நவீசம் வளர்க. தமிழகத்தின் தற்பொழுதைய இந்த இக்கட்டான அரசியல் சூழ்நிலையில் நிறைய அணிகள், நிறைய கட்சிகள், பெரிய பெரிய கட்சிகள் கூட்டணி அமைத்து அழகாக சென்று கொண்டுள்ளார்கள். தற்பொழுது இந்த தமிழக மக்களின் உண்மையான நலனை கருத்தில் கொண்டு தாவேகா கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி மற்றும் தேமுதிக கட்சி 3 கட்சியும் ஒன்றிணைந்து இந்த சட்டசபை தேர்தலை கூட்டணியாக அமைத்து இந்த சட்டசபை தேர்தலை அணுகினால் நிச்சயமாக 100% இவர்களுக்கு வெற்றி நிச்சயம் வாய்ப்பு உள்ளது. எனவே தமிழக மக்களின் நலன் கொண்டு தாவேகா விஜய் ஐயா அவர்களும், நாம் தமிழர் கட்சி சீமான் ஐயா அவர்களும், தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அம்மா அவர்களும், விஜய பிரபாகரன் அவர்களும் ஒன்றிணைந்து இந்த சட்டமன்ற தேர்தலை அணுகுங்கள். கடலூர் மாநாட்டில் நடந்த அந்த மாநாட்டில் விஜயகாந்த் அவர்களின் அந்த தேமுதிக மாநாட்டில் பிரேமலதா அம்மா அவர்களும் துணை முதல்வர் பதவி வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் வைத்துள்ளார்கள். நல்ல வேண்டுகோள் தான். ஆக அவருக்கு முதல்வராக வேண்டிய அந்த ஆசை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே இங்கே பிரச்சனை இவர்கள் இணையாமல் இருப்பதற்கு பிரச்சனை எங்கே இருக்கிறது என்றால், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் சீமான் ஐயா அவர்களே முதல்வர் வேட்பாளராக நினைக்கிறார்கள். தாவேகா கட்சியில் இருப்பவர்கள் விஜய் ஐயா அவர்களே முதல்வர் வேட்பாளராக நினைக்கிறார்கள். தவறில்லை. மொத்தம் 234 தொகுதிகளில் 54 தொகுதிகளை தேமுதிக பிரேமலதா அம்மா அவர்களுக்கு அளித்துவிட்டு மீதி 180 தொகுதிகளில் சமமாக நாம் தமிழர் சீமான் அவர்களும் தாவேகா விஜய் அவர்களும் போட்டியிட வேண்டும். 90 தொகுதிகள். அவ்வாறு சமமாக 90 தொகுதிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் அந்த 90 தொகுதிகளில் யார் அதிக எம்எல்ஏக்களை பெறுகிறார்களோ அவர்கள் சிஎம் ஆகவும், குறைவான எம்எல்ஏக்களை பெறுகிறவர்கள் டெப்டி சிஎம் ஆகவும் வைத்துக் கொள்ளலாம். இவ்வாறு ஒரு களம் கண்டால் நிச்சயம் இவர்கள் ஒன்றிணைந்து தமிழக மக்களுக்காக ஒன்றிணைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தவறில்லை. 2 டெப்டி சிஎம் கூட நாம் போட்டுக்கொள்ளலாம். தேமுதிக அந்த பிரேமலதா விஜயகாந்த் அம்மா அவர்களையும் இன்னொரு டெப்டி சிஎம்மாக நாம் செய்து கொள்ளலாம். ஆகவே இந்த உபாயத்தை கருத்தில் கொண்டு, தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தாவேகா விஜய் அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள், தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அம்மா அவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று எங்களது வாழப்பாடி சாய்பாபா அறக்கட்டளை, தமிழ் சீரடி அறக்கட்டளை, அகில உலக நல்லவர் வல்லவர் இயக்கம், இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் நவீசம், அதாவது நல்லவர் வல்லவர் கோட்பாட்டை மையமாக கொண்ட நவீச கோட்பாட்டில் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் நவீசம், நவீச உலக அரசியல் இயக்கம் சார்பாகவும் வேண்டுகோள் வைக்கிறோம். நிச்சயம் வெற்றி நிச்சயம். நீங்கள் மூவரும் தமிழக மக்களுக்காக ஒன்றிணையுங்கள். வாழ்க வளமுடன். நவீசம் வாழ்க, நவீசம் வளர்க. நன்மையே நடக்கும். நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம், வளமாய் வாழ்வோம். வாழ்க வளமுடன். நவீசம் வாழ்க, நவீசம் வளர்க.